நான் அருகதையற்றவன், நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு நான் துணிகரம் பாராட்டல ராஜா. ஏன்னா என் நிலைமை மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நான் நன்கு அறிந்திருக்கிறேன். என் உள்ளந்திரியங்களை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நான் ஒரு பாவி, நான் ஒரு நீசன். என் மேல கிருபையா இறங்குங்கப்பான்னு சொல்லி கேளு. என் மேல கிருபையா இறங்குங்கப்பான்னு சொல்லி கேளு. அவர் பாவியை தள்ளாதவர், பாவியை நேசிக்கிற கர்த்தர். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் மார்போடு அணைக்கும்படியா இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவருக்கு இவங்க மட்டும்தான் தேவை, ஆண்டவருக்கு இந்தந்த கிருபை உள்ள. இன்னைக்கு சில இடங்களுக்குலாம் நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது அவங்க எதிர்பார்க்கிறது, இவங்களுக்கு வல்லமை இருக்குதா, இவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களான்னு சொல்லிதான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் பெரிய பெரிய மனுஷங்களை மேல நோக்கமா இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த தெல்லு பூச்சியை போல இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறாரு, இது அற்பமா இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது பரிசேயர்கள், வேதபாரர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து கூடி இருந்தாங்க. அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்க ஓரமா வந்து உட்காரும் பொழுது சில சீசர் அதட்டுனாங்க, சிறு பிள்ளைகளை இங்க கொண்டு வராதீங்க, கொண்டு வராதீங்க. உலகத்திற்கு சிறு பிள்ளைகள் ஒரு அற்பமா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னா, அந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வாங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்லுகிறா, அற்பமா இருக்கிற நம்மளை தான் அவருடைய சமூகத்தில் அரவணைக்கிறார், சமூகத்தில் அரவணைக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எத்தனை எத்தனை அன்பு ஆண்டவரை, எத்தனை பெரிய அன்பு ராஜா. எல்லாரும் தள்ளின என்ன நீங்க சேர்த்து கொண்டீங்களே. அல்லேலூயா, எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சபையே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. எல்லாம் ஆண்டவரை பார்த்து, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. ஆசையா கேளுங்கம்மா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து அல்லேலூயா, அல்லே. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும். எல்லா கரங்களை உயர்த்தி, யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே. எல்லாம் உணர்ந்து, யார் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கவே தேவையில்லம்மா. இது உன் யோர்தான் விலகக்கூடிய ஒரு நேரம், இது எரிகோ உடைந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். ஓ, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த
இந்த 2017ஆம் ஆண்டுல இந்த பரலோக சாட்சி சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீங்கப்பா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது என்று சொல்லி இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு எழுப்புதலை எங்க கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. மனுஷர்கள் எங்களை தூசியை போல பார்க்கலாம் ராஜா, ஆகாதவர்களா எங்களை பார்க்கலாம் ஆண்டவரே. நாங்க மனுஷ முகத்தை பார்ப்போம்னா என்னைக்கோ விலகி போயிருப்போம். உங்க வார்த்தையை மட்டும் நாங்கள் பிடித்து இருக்கிறோம், உங்க வார்த்தையை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை தாரும் என்று சபை மக்கள் உள்ளத்துல ஒரு ஆர்வம் இருக்குன்னா, உனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குன்னா, எங்களுக்கு ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இந்த 10வது மாதத்திலிருந்து கர்த்தர் ஒரு எழுப்புதலை அவர் தர போதுமானவர். நல்ல கைகளை தட்டுகிற வேளையில எல்லா கட்டுகளை அவிழ்க்கிறார் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும். ஆமென். எங்கள் ஊழியத்தின் கட்டுகள் முறிந்து விழும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி விடும். எங்கள் ஊழியத்தின் கட்டுகள் முறிந்து விழும், எங்கள் சபைகளில் எழுப்புதல். ஆமென். முகம் தான் ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சம், உங்க முகம் தான்ப்பா எங்களுக்கு பிரகாசம். ஆமென். எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அப்பா உங்க முகத்தை மட்டும் மறைச்சிடாதீங்க ஆண்டவரே, உங்க முகத்தை மட்டும் எங்களுக்கு மறைச்சிடாதீங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி பாரத்தோட சத்தமா கேளுங்க. உன் கூக்குரல் ஆண்டவருக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆமென். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். காத்திருக்கிறவனுக்கு தான் அந்த வலி தெரியும். ஒரு பொருளுக்காக ஏக்கத்தோட இருக்கிறவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். தரிசனம் இருக்குது, நான் போகிற பாதை தெரியுது, ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லையப்பா, எங்களால ஓட முடியலையே ராஜா. இந்த வேலையில கூட இந்த இடத்துல எந்தெந்த பிள்ளைகள் காத்திருக்கிற அனுபவத்தோடு வந்து அமர்ந்து இருக்கிறியோ, உன் இருதயத்தை இளைக்க பண்ணின அனுபவத்தில் வந்து இருக்கிறியோ, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எல்லா நேரங்களிலும் என் முகத்தை நோக்கிப்பார், எல்லா வேலைகளும் என் முகத்தை நோக்கிப்பார். உன் முகத்தின் வெட்கங்களையும் அவமானங்களையும் நான் பைத்தியமாய் மாற்றி போடுவேன். அவர் பைத்தியமாய் மாற்றி போடுகிறவர். அன்னால் அநேகருக்கு ஒரு பைத்தியக்காரிய போல இருந்தார். பண்டிகை நாட்கள் வந்தவுடன் எல்லாரும் அவரவர்கள் புது ஆடைகளை அணிந்து கொண்டு நல்ல ஆகாரங்களை சமைத்து சந்தோஷமாய் இருக்கிற நேரத்துல அண்ணால் மட்டும் பைத்தியக்காரிய போல ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஏலி கூட நினைச்சாரு இவ குடித்து கொண்டுதான் வந்து அமர்ந்து இருக்கிறா போல இருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நன்மையான தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். உன் இருதயம் எதற்காக வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க. அண்ணால் நெடுநாட்களா என் அவமானம் மாறணும் என்று சொல்லி அவள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பார்த்தார், எந்த நேரத்தில் ஆலயத்தில் வந்து அவள் கண்ணீரோடு ஆராதிக்கும் பொழுது ஒரு கூட்டம் அவளை அற்பமா எண்ணினதோ, ஆண்டவர் அவரை கண்ணீரை பார்த்தாலோ இல்லையோ அநேகருடைய அற்பமா எண்ணுகிற நிலைமையை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு உன் கண்ணீர் தெரியுதோ இல்லையோ, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா, உன் அற்பமான நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார். உன்
அற்பமான காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய ஆமென் அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பை, உன் அவமானத்தின் முகத்தை எடுத்து போடுகிறார். நம்புற பிள்ளைங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி, இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான், உரிமையா ஆராதிக்கணுங்க. ஏதோ கடமைக்காக அல்ல, ஒரு வெறி, ஒரு பக்தி, ஒரு வாஞ்சையோட, உரிமையோட என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், என் ராஜாவினுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அந்த உரிமை பாராட்டுகிறீங்க? எஸ் எஸ், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா சொல்லி இருக்கணுமே. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமா ஆமென். எஸ், கர்த்தர் நல்லவர். யாவரும் உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் என் சித்தப்பா வீட்டுக்கு போகலப்பா, எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி? ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் வெளியே யார் வீட்டுக்கா போனா நமக்குள்ள ஒரு கூச்சம் இருக்கும், நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், பசிக்கும், ஆனாலும் போதும்னு சொல்லுவோம். ஆமே. ஆனா அப்பா வீட்டுல கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டோம், நேரா போய் எடுத்து போடுவோம், அப்பாக்கு இருக்கிறதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வருவோம். ஹல்லேலூயா. ஆமே. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த எண்ணம் அவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? இப்ப எந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம்? அப்பா வீட்டு. அப்பா வீட்டு எப்போதும் சந்தோஷமே, ஆட்டலும் பாடலும் இங்குதானே. இந்த பாட்டு பாட போறது திடீர்னு வந்துச்சு, பாடல. ஹல்லேலூயா. ஆமென். எஸ், அப்பா வீட்டுல எப்பவுமே என்னதான்? சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. உண்மையா சந்தோஷமா இருக்கிற பிள்ளைங்க நல்லா சொல்லாமலையே ஆமென். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நல்ல வாக்கு, எனக்கு இப்பவுமே வாக்கு தத்தத்தை சொல்லணும் போல மனசு வருது. ஆனாலும் சரி, வர்ஷிப் வரைக்கும் அது வரக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆமென். எஸ், அழகாய் கர்த்தர் என்னோட பேசுன நிச்சயம் இந்த வார்த்தையின்படி இந்த 10வது மாசத்துல ஒவ்வொரு நாளும் இப்பவுமே சொல்லு, இது உன்னுடைய டைம் சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லு, இது உன் நேரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி எவனுக்கும் உன் நேரத்தை ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். எவனும் இனி உன் நேரத்தை பறிக்கவே முடியாது. நாட்கள் பொல்லாதவைகளான காலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா இந்த ஊழியம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற ஊழியமாய் மாற போகிறது. நாட்களை சுதந்திரிக்கிற ஒரு நாள் ஊழியமாய் மாற போகுது. விசுவாசிக்கிறவங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துல கர்த்தர் கிருபையாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல உணர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி போல. ஏய். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க தேவ கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். இழுக்க கூட ஸ்டாப் பண்ணிடணும். கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமா, அது ஓல்டு. கிருபையால் நிலை நிற்கின்றோம், அது ஓல்டு. இப்ப ட்ரெண்ட் மாறிட்டு. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை அது ஓல்டு. இப்போ கிருபை 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 கிருபை. ஓகேவா? கத்துக்கிட்டீங்களா? பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி. ஆமென். சின்ன பிள்ளைங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். நல்ல சத்தமா கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. சேர்ந்து கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
ஆனா இன்னைக்கு நாங்க நிற்கிறோம்னு சொன்னா அது உங்க மகிமையான கிருபை. எல்லாம் சொல்ல போற கையை வச்சுக்கங்க. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. சொல்லு ஆமே. நம்மளைத்தான் ஆண்டவர் மாத்தி வச்சிருக்கிறாரு. உங்க கிருபை கிருபை. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆசையா ஆராதிங்க. அப்பா வீட்டுக்குள்ள வெக்கப்படாம ஆராதிங்க. ஆமே. உனக்கு இருக்கிற இடைவெளிகளின் பாத்திரத்துல கர்த்தர் கிருபையை ஊற்றுகிறார். ஒரு மாறாவின் அனுபவங்களை மாற்றி மதுரம் என்கிற கிருபையை ஊற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கிருபையினால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி. நீர் விரும்பக்கூடிய பிள்ளைகளை கிருபையினால் அரவணைக்கிறீரப்பா. நல்ல கையை தட்டி பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உலகம் கொடுக்கிற அலங்கரிப்பு எல்லாமே மாறி போயிடும். உலகம் கொடுக்கிற எல்லா காரியங்களும் மாறிடும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்கிற அலங்காரம் எப்ப தெரியுமா வெளிப்படும்? ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எப்பொழுது நம்ம வெளிப்படும்? நீ கஷ்டத்துல இருக்கும் பொழுது, பாடுகளுக்குள்ள இருக்கும் பொழுது, நிந்தைகளுக்குள்ள இருக்கும் பொழுது, அப்போ நம்மளே நினைச்சு பார்ப்போம், இவ்வளவு ஆகியும் நம்ம அசரல, இவ்வளவு நடந்தும் நம்ம ஒண்ணுமே ஆகல. அப்பதான் சொல்லும் அது தேவ கிருபை. அதான் சொல்ல தாவீது சொன்னான், நிற்பதும். தாவீதர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு சொல்லலமா, அவரை ஈட்டி தூக்கி ஏறி விடுறாங்க, கொலை செய்யும்படி கடந்து போகிறாங்க. அப்ப கூட தாவீது சொல்றாரு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை, தேவ கிருபை. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சமத்து பிள்ளையா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது நம்ம பலத்தினால இல்லவே இல்லை, அது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நல்ல கையை தட்டி அல்லேலூயா.
பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, எல்லாம் தேவ கிருபைன்னு சொல்லு. அல்லேலூயா. எஸ் எஸ், அவர் பெரியவர். ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறா, பலவீனனா இருக்கிற உன்னை பலவானா மாத்த போறாரு. பலவான் இப்படியா கை தட்டணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடி ஆராதிப்போமா? ஆமென். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்ற சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்ற சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். எத்தனை உணர்ந்து ஆண்டவரை துதிச்சீங்க? அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பலனே ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. இஸ்ரவேலை இன்னைக்கு வரைக்கும் ஒருவனாலே அசைக்க முடியல. ஆமா, ஏன்னா அது அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்க சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உன்னையும் எதுவும் அசைக்கவே முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மனுஷன் ஆனாலும் சரி உன்னை அசைக்க முடியாது. ஆண்டவர் உன்னை முன்ன விட்டு சொல்லி பார்ப்பார். சில பிரச்சனையில கர்த்தர் உன்னை முன்ன விட்டு பார்ப்பார். முன்ன விட்டு சொல்லுவாரு, பிசாசு தோடுறான் என் பிள்ளை, இப்போ அல்லேலூயா, தொட்டு பாரு. ஆமென். அந்த வட்டத்துக்குள்ள யார் வருவா? பிசாசு உள்ள வருவான். ஆண்டவர் சொல்லுவார், இனி இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே போகவே மாட்ட. பிசாசு உள்ள வரும்போது முழு பலத்தோட உள்ள வருவான். ஆனா ஆண்டவர் பலனை எல்லாம் உரிந்து கர்த்தர் உன்னை பலவானா மாற்றி ஒன்றும் இல்லாமல் அவனை வெளியாக்குவார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆமென். ஒரு தோட்டத்துக்கு ஒரு நரி போச்சான். நரி போகும்போது கண்ணு பார்க்குது, சூப்பரா இருக்குது, திராட்சை கனி எல்லாமே நல்ல அழகழகா இருக்குது. என்ன பண்ணதா, உள்ள வேலிக்குள்ள போக முடியல, அதனால என்ன பண்ண முடியல. அப்ப பாக்குது, நம்ம மெலிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், போக முடியும் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் அது காத்து கிடந்து பல நாட்கள் காத்து கிடந்து பால் ரொம்ப மெலிஞ்ச பிறகு உள்ள என்ன பண்ணுது, போகுது. போய் நல்லா உட்காந்து சாப்பிடுது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆளிப்ப எப்படி ஆயிட்டாரு, வேலை ஆயாச்சு. இப்ப மறுபடியும் வேலிக்குள்ள போனா என்ன ஆக முடியல, போக முடியல மறுபடியும். எஸ், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்காக பிசாசு வாசல்லே கடக்கான். எப்ப இவன் வருவா, விழுந்து இவ்வளவு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவன் காத்திருப்பு தான். உள்ள எல்லைக்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது அவன் பலவானா போக போவது கிடையாது, இல்லாதவனா தான் வெளியே போக போற. எத்தனை புரியுது? நல்ல கையை தட்டு. அதனால பலவானாகிய இயேசுவை மட்டும் பாரு. ஆமென். பிசாசு சிங்கத்தை போலதான், ஆனா சிங்கமே இயேசுதான். ஆமென். வேதம் அவன் சிங்கத்தை போல, ஆனா ஆண்டவருக்கு சிங்கத்தை போல இல்ல, யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. நம்ம ஜெராக்ஸ் கிடையாது, நம்ம என்னைக்குமே மெயின் தான். எத்தனை புரியுது? நல்ல கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல சேர்ந்து உற்சாகமா எல்லாம் உள்ளத்துல எப்படி வரணும், நான் தான் பலவான், என் ஆண்டவர் பலவானா வச்சிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தைரியத்தோட பாடுங்க. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைத்திட்டவர். சொல்லு, பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைத்திட்டவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்ற சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர்.
அப்படி வச்சுங்க. ஒரு லெஃப்ட் போடுங்க, இன்னொரு போடுங்க, ரைட் வாங்க, அடுத்த ஒரு ரைட் போடுங்க. இது ஆக்ஷன். ஹல்லேலூயா. ரெடி? பிரைஸ் தி லார்ட். யேசுரன். நாம எல்லாம் ஒன்று போல ஆராதிக்க போறோம். ரெடி? வந்து பிரைஸ் தி லார்ட். யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏகா ஒன்று போல பண்ணுங்க பாப்போம். யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்வார். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன். எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழ்ந்து பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உம் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல். எல்லாம் என்ன சொல்லுங்க, சேர்ந்து பாடுங்க. என் சந்தை எனக்கு, நான் பாடுறேன், எனக்கு தேவை. சந்தானத்தின் மேல் யாசாமே ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. சொல்லு, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் ஆசையா. எஸ், கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் இந்த மாசத்துல செய்து முடித்து விட்டார். அந்த நம்பிக்கையோட ஆமென். Praise the Lord. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. சேர்ந்து ஆமென். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், மகளே மகனே, நீயே என் தாசன். பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டுக் கொண்டேன் என்றே. சொல்லுங்க. மீட்டுக் கொண்டேன் என்றே. யேசுரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவர். சேர்ந்து ஆசையாம். யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். மேல கையை தட்டி தேவ மகிமை. தன்னானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி. தன்னானை நல்லா சேர்ந்து தன்னானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி. தன்னானை துதிப்போமே. விந்தையாய் வில்லங்கரியதோ நன்மை மிக மிக. நல்ல ஆசையா பாடுங்க. ஆமென். தன்னானை துதிப்போமே, தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும். நல்ல சத்தமாம் அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரிபூரணம். சத்து வீரனே காணித்தே வெல்லவும் நின்றை மேற்கொள்ள வந்து வீரனே கேமியா அவள்
கரங்களை தட்டி, ஓ எஸ் எஸ், நல்ல ஆவில நிறைந்து உனக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்து எழும்பி வந்தாலோ, நெகேமியாவுக்கு ஜெயத்தை தந்த ஆண்டவர், வீரன் நெகேமியாவின் ஆவியை உடையவர், இன்றைக்கு உன் மீது அவருடைய பலனை அனுப்புகிறார். பெற்றுக்கொள். ஆமென். பெற்றுக்கொள். என்னால என்ன செய்ய முடிந்தது? நீ நினைக்கலாம், என்னால இதுவரைக்கும் என்ன செய்ய முடிந்தது, நான் என்னத்தான் சாதிச்சேன், என்னால எதுவுமே இன்னும் செய்ய முடியாத நிலைமையில தானே ஒரு சாதாரணவனா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவருக்கு பெரிய பெரிய ராஜாக்களோ பலவான்களோ தேவையில்லை, சாதாரணமான ஆட்கள் தான் தேவை. சாதாரணமான ஆட்கள் தான் தேவை. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்த நெகேமியாவின் மீது தேவ வல்லமை இறங்கும் பொழுது எருசலேம் மலங்கத்த நெகேமியா முன்னிருந்து கட்டினார். நெகேமியா உட்கார்ந்து எங்கேயும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரல, அதற்குரிய ஞானம் கிடையாது. ஆனா கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருப்பார் என்று சொன்னா, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருப்பார் சொன்னா, உன்னை கொண்டு நீ இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக வெண்கல அலங்கமாய் என் ஆண்டவர் உன்னை மாற்றுவேன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கையை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ராஷந்தனா ரபாபா, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுங்க, இந்த ஜனத்திற்கு முன்பதாக ஒண்ணு என்னம்மா சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹalleluya. ஆமென் ஆமென். என்னால முடியலன்னு சொல்லி நினைச்சிருக்கேன், என்னால என்ன முடியும்? ஒண்ணுமே முடியல என்னால. ஆண்டவருக்கு தேவை முடியும் சொல்றவன் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஒன்னில்லன்னு சொல்றவன் ஆண்டவருக்கு தேவை. ஹalleluya. ஆண்டவர் மோசே கூப்பிடுறாரு, மோசே கம் ஆன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மோசே பா நீ தான்டா போய் பார்வோனுக்கு முன்னாடி நிக்கணும். அங்கிருந்து தான் நான் ஓடியே வந்தேன் அப்படின்றான். நீ தான் தேவை. எனக்கு பேச தெரியாது, பரவாயில்ல. எனக்கு திக்குவாயி, பரவாயில்ல. நான் மந்தனாவு, பரவாயில்ல. நீ தான் தேவை. எப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு போட்டுட்டே இருப்பாரு. உன்னை அநேகத்துக்கு தெரிஞ்சவனா மாத்துவேன். எஸ் அநேக சகோதரிகள் மேல தேவ வல்லமை விழுவதை நான் ஆவியில உணர்கிறேன். இந்த ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உன் ஆவியை அவர் புதுப்பிக்கிறார். உன் பழைய ஆவியை கலைத்து விட்டு புதிய ஆவியை கர்த்தர் போடுவதை நான் உணர்கிறேன். பெற்றுக்கொள். இனி உன்னை பார்க்கிறவர் உனக்குள் இருக்கிற தேவ அழைப்பை பார்க்க போகிறார்கள். இனி உன்னை பார்க்கிறவர்கள் உனக்குள் இருக்கிற தேவ வார்த்தையை பார்க்க போகிறார்கள். ரிசீவ். தேவ மகிமை. எஸ் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அநேக வெறுமையான மனிதர்களை அவர் தம் வசமாய் திருப்ப போகிறார். வெறுமையா இருக்கிற ஒன்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாருப்பா, தம்பி உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெறுமையா இருக்கிற ஒன்ன கர்த்தர் வசமா திருப்புகிற ஒரு ஆண்டு, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆண்டு. கையை தட்டும் பொழுது ஒரு சரீரத்துக்குள்ள தேவ வல்லமை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனி ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்த போறாரு. நீங்க தானே கேட்டீங்க, எனக்கு என்ன தாளந்து? நிஜமா எனக்கு தெரியாது. கர்த்தர் இப்போ என் வாயில தீர்க்க தரிசனம் சொல்லுகிறா. ஆமென். வெட்கப்படாம சாட்சி நேரத்துல வந்து சொல்லு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எனக்கு என்ன தாளந்து நீ கேட்டு இருக்கிற, எனக்கு என்ன தாளந்துன்னு கேட்டிருக்க. ஆண்டவர் சொல்லுகிறா, இனி உன்னை பார்க்கிறவர்கள் உன் அபிஷேகத்தையும் உன் தாளந்துகளையும் நீதானே கேட்ட. உன் தாளந்து வெளிப்பட போகிறது, உன் அழைப்பு வெளிப்பட போகிறது, உன்னை அழைத்தவர் வெளிப்பட போகிறார். நல்ல கையை தட்டு. Praise the Lord. Amen. எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் சும்மா தர மாட்டேன். எனக்கு நான் பேசுற வார்த்தைக்கும் ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் திட்டமா சொல்றாரு, இங்க இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், யாருன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தாளந்துகளும் உனக்குள் இருக்கிற மங்கி எரிகிற திரிய அவர் இனி அணைக்கவே போவதில்லை. நீ தான் நினைக்கிற என் திரி சின்னதுப்பா, என் விளக்கு சின்னதுப்பா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறிய விளக்கு அவர் உள்ளங்கைக்கு போதுமானது. இந்த உள்ளங்கைக்கு போதுமானது. நல்ல கையை தட்டும் பொழுது உன்னுடைய தடைகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆல்ரெடி என் தடை விலகல. உடைச்சு காட்டினா சொல்லுவீங்களா? உடைஞ்சதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
உனக்காக கட்டையெல்லாம் கூட்டிட்டு வந்தாம அடிச்சு காட்ட முடியும். ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் விசேஷித்தமா அழைச்சு வச்சிருக்கிறார். இல்லனா நம்ம நிக்கவே முடியாது. ஆண்டவருடைய உண்மையான அழைப்பு இல்லைன்னா, ஆண்டவருடைய உண்மையான கிருபை இல்லைன்னா, உண்மையை சொல்றேன், நான் என்னைக்கோ எங்கேயாச்சும் போயிருக்கணும், இல்லை நீ எங்கேயோ போயிருக்கணும். அல்லேலூயா. இவ்வளவு ஆகியும், பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோ, இவ்வளவு ஆகியும் உன்னை இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இல்ல, எத்தனையோ நோக்கம் இருக்குன்னு சொல்லு. ஹே அல்லேலூயா. சிலர் சொல்லுவான் நம்மளை குறிச்சு ஏதோ ஒரு நோக்கம். நீ சொல்லு, எத்தனையோ நோக்கம் என்ன குறிச்சு இருக்குது. உண்மையா சொல்றீங்களா? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல மகத்துவம் உண்டு, இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. நல்ல கையை தட்டு. Praise the Lord. Ready? Amen. Hallelujah. Praise the Lord. நல்ல சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. எத்தனை ரெடியா இருக்கீங்க? ஐயோ, காத்து போன பலூன் மாதிரி நல்ல உற்சாகமா இருங்கம்மா. ஆமென். ஹalleluya. ரெடி? ரெடி? ஆஹா. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, உங்க நாமமே என் பட்டயம் என்று சொல்லி. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு சொல்லு. அப்பா உங்க நாமத்துல ஆக்ஷன் ரெடி சொல்லு. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு சொல்லுங்க. அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். சரி சொல்லு. உங்க நாமமே என் பட்டயம் டாடி. அல்லேலூயா. பாடலை பாடி ஆராதிக்க நினைக்கிறியா? என் உதடு மட்டும் ஆராதிக்க நினைக்கிறீங்களா? இல்லை, என் கை, கர்த்தர் கொடுத்த கரம், கர்த்தர் கொடுத்த என் பாதம், கர்த்தர் கொடுத்த என் சரீரமே இசைந்து ஆராதிக்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறா, நானே நீங்கள் வாசம் பண்ணுகிற ஆலயம், உன்னுடைய அவயங்கள் போல கர்த்தருடைய கிருபைகளா இருக்குதா. அல்லேலூயா. ஆமென். நான் என்னைக்கு ஆண்டவரை இப்படி நான் மாற ஆரம்பிச்சேன்னா, நான் உணர்ந்தேன் உண்மையா சொல்றாங்க, யாரையோ பார்த்துன்னு கூட கிடையாது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் நான் இப்போ நிக்கிறேன்னா எவ்வளவு கிருபையில நிக்கிறேன்ட்டு. ஏன்னா எத்தனையோ நாள் 5 நிமிஷம் கூட நிக்க முடியாம நான் அழுத நாட்கள் உண்டு. எல்லாரும் நிக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கும். எதுக்கோ பொறாமப்படுவான். நான் எல்லாரும் நிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். என்னால நிக்க முடியலையே ஆண்டவரே, 5 நிமிஷத்துல போய் உட்கார்ந்துருவேன். சிலவங்க அப்படி யாரும் நிக்க விட்டு பேசிட்டாங்கன்னா போதும், அப்படின்னு மறுக்க ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப அழுவேன், நிக்க முடியாம அழுவேன். எத்தனையோ நாள் வேதனைப்படி என் மனைவி கிட்ட சொல்லியிருக்கேன், என்னம்மா இப்படி போக போக நிலைமை மோசமாயிட்டே போகுது, நிக்கவே முடிய மாட்டேங்க, ஸ்டேஜ்ல நின்றுக்கிட்டு பயங்கர கால் வலியில கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்த பிறகு என் கால் ஆடாம இருக்க முடியவே இல்லை. கர்த்தர் தோணுதியா, கர்த்தருக்காக நல்லா பாடி. ஏன்னா நிக்க முடியாதவனுக்கு நிக்க பலன் கிடைச்சாதான் அந்த அருமை தெரியும். அல்லேலூயா. பேதுரு யோவானும் அவன் கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. இயேசுவின் நாமத்தை எழுந்து நட. அவன் சும்மா எந்திரிச்சு கால் வந்துருச்சு அப்படின்னு போல குதிச்சு எழுந்து நின்று நல்ல கர்த்தரை துதிச்சாயா. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், 40 வருஷம் முடமா இருந்தான். 40 வருஷம் அவன் முழங்கால தேஞ்சி போயிருந்தது, காலெல்லாம் சூம்பி போன நிலைமையில. அவருக்கு தான் தெரியும் இந்த காலினுடைய அருமை. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நம்மள சும்மா ஆடி ஆராதிக்க மாட்டோம். சுகம் நடக்க முடியாதவனை நடக்க விட்டு பாருங்க, அவன் எப்படி துதிப்பான்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனை ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு எனக்கு நல்ல காலை தான் பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு. எஸ், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். என் கையை நல்ல கையை கொடுத்து நான் கர்த்தருக்காக உயர்த்துவேன். என் சரீரத்தை நான் கர்த்தருக்காக அசைத்து ஆடுவேன். சிலவன் சொல்லுவான், என்னையா இது கூத்தாடி மாதிரி இருக்குது. அவனுக்கு தெரியாது, இந்த சரீரம் என் அப்பா கொடுத்த சரீரம், இந்த சரீரம் என் ஆண்டவர் கொடுத்த சரீரம். ஆமென். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? நீ நானும் ஒரு நாளும் குறை சொல்ற கூட்டத்தில் சேரவே கூடாது. அல்லேலூயா. குறை சொல்ற கூட்டத்திலையும் சேரக்கூடாது, அந்த குறையை நீ செய்யவும் கூடாது. நமக்கு அவங்களுக்கு அதான் வித்தியாசம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ரெடியா? அல்லேலூயா. தலையாட்டு பாப்போம். டேய், நல்ல கை தட்டி. பிரைஸ் தி லார்ட். ரெடியாப்பா? சேர்ந்து எல்லாம் கால கொஞ்சம். அப்பா உங்க நாமத்தில் சொல்லுங்க. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. சேர்ந்து அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு சொல்லு. அப்பா உங்க நாமத்தில்
நல்ல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லு என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லு உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். யேசுவா யேசுவா மசீகா. சத்தமா எனக்கு கேட்கல சத்தமா கேட்கல. எல்லாம் சேர்ந்து கை வைத்து கோடி கோடி நாமங்கள் வேல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. சொல்லு கோடி கோடி நாமங்கள் வேல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க. நல்ல உணர்ந்து சொல்லுங்க. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து என்ன வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நல்லா அசதி சொல்லு பாபா. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் வெற்றி, உங்க நாமத்தில், உங்க நாமத்தில், ஓஹோ உங்க நாமத்தில் யேசுவா யேசுவா சேர்ந்து யேசுவா நல்ல சேர்ந்து நல்லா அசதி யேசுவா. ஆமென். எஸ் நல்ல கைகளை தட்டி நல்ல கையை தட்டுகிற மட்டும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ல பாடலுக்காக ஆண்டவர் சொல்லல, உண்மையாய் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுவதை நாவில உணர்கிறேன். நீயும் நானும் சந்ததி சந்ததியா பலவான் சந்ததியா இருக்க போறோம். ஹalleluya. ஆமென் ஆமென். நான் இன்னும் 40 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு நான் போறேன்னு தெரியாது, என் பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் சந்ததி சந்தானம் பலவான் சந்ததி சந்தானமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீ சொல்லு, என் சந்ததி சந்தானம் பலவானாய் மாறும். ஹalleluya. ஆமென். நான் எங்க அப்பாட்ட இருந்து காப்பி அடிச்சது இதெல்லாம். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் சந்ததி சந்தானம். நான் சின்ன வயசுல இருக்கும்போதே சொல்லி கேள்விப்பட்டேன், ஆண்டவர் என் சந்ததி மேலையும் சந்தானத்து மேலையும் சந்ததி மேலையும் சந்தானத்து மேலையும் உங்க ஆவியை ஊற்றுங்கன்னு என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் சந்ததி மீது சந்தானத்தின் மீதும் பலவான் என்கிற அடையாளத்தை கர்த்தர் போட்டு வைப்பார். அன்னைக்கு தாவீதுக்கு கூட உடன்படிக்கை பண்ணினதுனாலதான் அநேக தலைமுறைகள் வந்தும் பாவம் செய்து விலகின பொழுதிலும் கூட கொஞ்சம் ராஜ்யத்தை விட்டு வச்சார். அது யாருக்காக? தாவீதுக்காக. உன் பேர பிள்ளைகள் சொல்லணும், எனக்கு ஒரு பாட்டி அபின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, எனக்கு ஒரு பாட்டி லேகான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க மேல இருக்க கிருபை தான் என் மேல வந்துச்சுன்னு. அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு தாத்தா ராமதாஸ் இருந்தாங்கன்னு சொல்லி உன் பிள்ளைகள் உன்னை குறித்து சாட்சி. எத்தனை கைய தட்டு நல்லா செலவு சொல்ற பாத்தியா? ஆமா, என் தாத்தா எனக்குன்னு என்னத்தை வச்சான். உன் பிள்ளைங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. உன் சந்ததி அப்படி இல்ல. ஆமே, உன்னுடைய சந்ததிகள் முன்னோரா இருக்கிற நம்மளை புகழ்ந்து பாடுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நல்ல கையை தட்டி பிரைஸ் எல்லாம். ஆமென். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது உங்க நாமமே. கடைசியை பாடி ஆமென் முடிக்க போகிறோம். பிரைஸ் எல்லாம். ஆமென். பலவான் சேர்ந்து ஆராதிப்போமா? பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவான வீழ்த்தியது உங்க நாமமே. எனிமீஸ் முன்பு பந்திய பொண்ண ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. எனிமீஸ் முன்பு என் ராஜா எனக்கு பந்திய போடுவாரியா? பிரைஸ் எல்லாம். உங்க நாமமே என் பட்டயம் டாடி. உங்க நாமமே என் திலசை. நல்ல கையை உயர்த்தி. உங்க நாமமே என் பட்டயம். அவருடைய வல்லமையே உனக்கு பட்டயமாய் மாற போகிறது.
தட்டி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் உச்சரித்து ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? ஓ ராகா பாலா தானா ராபா பாபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையுள்ள புயத்தின் கரம் இதோ உன்னை கடந்து வருகிறது, உன்னை தொடுமடைய கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ராட்சத கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஓ ராகா பாபா லா சந்தானா ராபா. எஸ் எஸ். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா தீய கிரியைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் கர்த்தர் அதை தோற்கடித்து போட்டு விட்டார், அதை மழுங்க பண்ணி விட்டார். பயப்படாமல் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ முன்னேறி நட, நீ முன்னேறி நட. உன் பாதைக்கு முன்பதா இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இது கர்த்தர் உன்னை தொடுகிற ஒரு நேரம். தயவு செய்து நல்ல ஆண்டவரை ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ராபா லா ராகா நானா நாமா. தேவ வல்லமை கர்த்தர் சொல்ல, சுதந்திரவாளியின் கிருபை, சுதந்திரத்தின் அபிஷேகம் இதோ கட்டுகளை உடைத்து ஒரு சுதந்திரத்தின் அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். எஸ் எஸ் எஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் மதகுகளை இதோ நான் இடம் கொள்ளாமல் திறப்பேன், என் பிள்ளைகளுக்கு இடம் கொள்ளாமல் நான் திறப்பேன். ஓ ரா தா நா லா ரா கா பா லா சந்தா நா ரா பா. ஆமென் ஆமென். ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு தெரியல. கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வானத்துல எல்லைகள் இல்லாத அளவிற்கு உன்னுடைய எல்லைகள் விரிவாகும், உன்னுடைய எல்லைகள் பெரிதாகும். விசுவாசத்தோட விசுவாசத்தோட விசுவாசத்தோட. எஸ். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. உனக்கு விரோதமா எழும்புகிற சன்பலாத்தும் தொபியாக்களையும் நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பின அந்த ஜனங்களை கர்த்தர் அதமாக்கினார், ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினார். இன்றைக்கு எதைக்காக நீ ஏங்கி கொண்டு இருக்கிறையோ, எஸ், கர்த்தர் அந்த கிரியைகளை நிர்மூலமாக்குகிறார். எல்லா இயேசுவேலின் கிரியைகளை கர்த்தர் வெட்கப்பட்டு பண்ண போகிறார், வெட்கப்பட்டு பண்ண போகிறார். நல்ல இப்படியா கை தட்டணும், வேற மாதிரி நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். விடுதலை விடுதலை விடுதலை. எஸ் எஸ். மகிமை, தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க மகிமை. ஸ்தேவானுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாங்க. ஸ்தேவான் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல அநேகர் பற்களை கடித்து கொண்டு ஸ்தேவானுக்கு விரோதமா இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி கற்களை எடுத்து அடிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு சம்மதம் தெரிவித்த மனுஷன் தான் சவுல். இவனை கொன்று போடுங்கள் என்று சொல்லி சம்மதம் தெரிவித்த சவுல், ஸ்தேவானுடைய எல்லா வஸ்திரங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த சவுல். ஒரு நாட்கள் வந்தது, அநேகர் பார்த்தா ஸ்தேவான் சிந்துற ரத்தத்திற்கு காரணமே இல்லை. ஸ்தேவானுடைய ரத்தம் எல்லாம் வீண் வீண், இவனுடைய வைராக்கியம் வீண், எல்லாமே வீண் என்று சொன்னாங்க. ஸ்தேவான் மரித்து போகிறார். சில நாட்கள் கடந்து போகிறது. யார் அதற்கு காரணங்களா இருந்தார்களோ அவர்களை கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். சவுலை கர்த்தர் தொட ஆரம்பித்தார். சவுலை கர்த்தருக்காக எழும்பி ஓட ஆரம்பித்தார். தேவன் மட்டுமே வைராக்கியமாய் நிற்க ஆரம்பித்தார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அடங்க பண்ண போகிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். அடங்க பண்ண போகிறார். ஏன் சொன்னா, இன்றைக்கு வேணா உன் நீதி ஆமென் அவமானமா தெரியலாம், இன்றைக்கு வேணா உன்னுடைய நீதி யாருக்கும் வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனா ஸ்தேவானுடைய நீதியை வெளிப்படுத்தினார் கர்த்தர். ஸ்தேவானுடைய நீதியை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு வந்திருக்க அருமையான தேவ பிள்ளையே, எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் மட்டும் நீ பிடித்துக்கொள், கர்த்தரை மட்டும் நீ நம்பிக்கையாய் பிடித்துக் கொள்ளுவன்னு சொல்லுவீங்கன்னா நீ ஒரு பொழுதும் வெட்கப்பட்டே போவதில்லை. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கடந்த 9 மாதங்கள் எது மேலேயும் நான் நம்பிக்கை வச்சிருந்த ஆண்டவரே, ஒரு அற்புதம் கிடைச்சோன்னா அந்த அற்புதத்து மேல என் நம்பிக்கை போச்சு. ஒரு உதவி கிடைத்தோன்னு அந்த உதவி மேல எனக்கு நம்பிக்கை போச்சு. சில அன்பு கிடைச்சோன்னா அன்பு மேல என் நம்பிக்கை போச்சு. இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், எல்லாமே ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் மட்டுமே என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளே.
பாடுங்க. நெருக்கத்தில் உம்மை நோக்கி அபயமிட்டே, நேச நீ செவி சாய்த்தீரே, நேசத்தால் என்னை நீ அணைத்துக் கொள்வி, தேவா உம் புகழ் பாடுவே. சபையே சேர்ந்து பாடலாமா? நீரே வெக்கப்படாமல் சொல்லு, நீ பரிசுத்தர், சர்வ வல்லவர், நீரே எந்த தெய்வமே. நம்புகிற ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே சர்வ வல்லவர், நீரே எந்த தெய்வமே. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது, அது பாக்கியம் உள்ளது. உலகத்தை உன்னை பார்த்து பாக்கியம் இழந்து போனவன் என்று சொல்லலாம், பாக்கியம் இழந்து போனவன் என்று சொல்லலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீயே என் நேசகுமாரத்தி, நீயே என் நேசகுமார, நான் உன்னில் பிரியப்படுகிறேன். நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உன்னில் மகிமைப்படுகிறேன், நான் உன்னில் பிரியப்படுகிறேன். எஸ் எஸ் எஸ், கர்த்தருடைய பலன் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அநேகர் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாங்க, அநேகர் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்த கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிற ஒரு மாதம் இது, உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிற ஒரு மாதம் இது. நம்புற பிள்ளைங்க தலைக்கு மேல எஸ் எஸ் மகிமை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கி கொண்டிருப்பதை நாவில் உணர்கிறேன். வாழ்வதை விட சாவதே மேல் ஆண்டவரே, வாழ்வதை விட சாவதே மேல் ஆண்டவரே என்று நம்பி யாரோ வந்திருக்கிறார். நான் சாவை விரும்புகிறேன், மரணத்தை விரும்புகிறேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், இல்ல பெரிய ஆளா இருக்கலாம், யாரும் தெரியல, கர்த்தர் உன்னோட பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற, நீ மரணத்தை விரும்புற, நானோ உன் ஜீவனை விரும்புகிறேன். நீ மரணத்தை விரும்புகிற, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உனக்காக மரித்தேனே, அது எதற்காக? நீ மரிப்பதற்காகவா? நீ ஜீவிப்பதற்கு, நீ ஜீவிப்பதற்கு. நீ மரணத்தை விரும்புகிறவராய் அல்ல. ஓ எஸ், ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை நீ எது கையில நீ ஒப்பு கொடுத்து இருக்கிற, எது கையில நீ ஒப்பு கொடுத்து இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கைய நீ அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாரு. எஸ், ஸ்தேவான் மரிக்கும் பொழுது கூட அவருடைய ஜீவனை அருமையா எண்ணினார். இந்த ஜீவன் ஆண்டவருக்காக போகிறதுல எந்த குழப்பமே இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இந்த வேளையில கூட ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குகிறது. நான் வாழ்வதை விட மரிப்பதே நலம் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கான, நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உன் நேசகுமார் இயேசு கிறிஸ்துவானவர் உன் அருகாமையில தான் நின்று கொண்டிருக்கிறார், உன் அருகாமையில தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் இறுக பிடித்துக் கொள்ளும், அவர் இறுக பிடித்துக் கொள்ளும். ஓ ஆண்டவரை பார்த்து சொல்லு, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, உம்மை மனதார நான் நம்புகிறேன். உன் கூட ஆண்டவர் பேசலன்னு நீ நம்ப வேண்டாம். உன் உள்ளம் எனக்கு தெரியாது, உன் இருதயம் எனக்கு தெரியாது, ஆனா இது ஆண்டவர் என்னோட பேசுறார் என்பது ஆணித்தரமா நீ உணர்வன்னா, நீ ஆண்டவரை பிடித்துக்கொள், நீ ஆண்டவரை பிடித்துக்கொள், நீ ஆண்டவரை பிடித்துக்கொள். எஸ், இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த 10வது மாதம் எங்களுக்கு ஒரு அடையாளத்தின் மாதமா இருக்கட்டும் ஐயா. இந்த 10வது மாதம் என் காயத்திற்கு மருந்தாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த 10வது மாதம் என் பெருமூச்சுக்கு பதில் கிடைக்கிற மாதமா இருக்கட்டும். இந்த புதிய மாதம் என் எல்லைகளை காண்கிற மாதமா இருக்கட்டும். எஸ், நீதிமானுடைய பிள்ளைகள் ஒரு துளி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததில்லை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையை நேசிக்கிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் இந்த சபை மக்களை நேசிப்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சிலந்தி வலையில தான் இன்னைக்கு சிக்கப்பட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது சாதாரண சிலந்தி வலை மட்டும்தான், அது சாதாரண சிலந்தி வலை மட்டும்தான். இன்னைக்கு
கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். இன்னைக்கு இது சிலந்தி வலையில சிக்கப்பட்டதா இருந்தாலும் உனக்கு பெரிதாய் தோணுகிற காரியங்கள் அவருடைய பார்வைக்கு ஆண்டவர் சொல்ல, இது சாதாரண சிலந்தி வலை, இதை அவர் ஊதினாலே கிழிந்து போய்விடும், இதை அவர் நாசிலிருந்து வரக்கூடிய சுவாசம் ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டுவிடும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா கர்த்தருடைய மகிமை மேக ஸ்தம்பத்தை போல சூழப்பாலை இறங்குவதை நான் உணர்கிறேன். இந்த சபையை சுற்றிலும் மேக ஸ்தம்பம் அக்கினியாய் வெளிப்படுவதற்காய் நன்றி, அக்கினியாய் வெளிப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா.